வணக்கம். இந்த சிறப்பான தொகுப்புல நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமான ஒண்ணு. சிவனின் ரொம்பை மந்திரம். இது சும்மா ஒரு சில வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாதுங்க. பழங்கால நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டுதல் அப்படின்னே சொல்லலாம். இதை எப்படி சரியா பயன்படுத்துறது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதமான போராட்டத்தை சந்திச்சுட்டு தாங்க இருக்கோம். கரெக்டா? சிலருக்கு அது பண பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட சிக்கலா இருக்கலாம், இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நெருக்கடிகளுக்கு நடுவுல உங்க வாழ்க்கையோட தடைகள் எல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு ஒரு முழுமையான அமைதியை தேடி கண்டுபிடிக்கிற வழி உங்களுக்கு வேணுமா? மூல நூல்கள் இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வை முன்வைக்குது அப்படிங்கறத நோக்கிய ஒரு அற்புதமான பயணமா தான் இந்த தொகுப்பு இருக்க போகுது. ஓகே, பகுதி 1. ரும்பை மந்திரம் ஓர் அறிமுகம். த சேக்ரெட் கோர், அதாவது புனிதமான ஆணிவேர். இந்த பழங்கால நூல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, சிவனின் ரொம்பை மந்திரம் அப்படிங்கிறது சிவபெருமான்காகவே உருவாக்கப்பட்ட ரொம்ப பழமையான, அதே சமயம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வர்ற பலவிதமான தடைகளை தாண்டி செல்வத்தையும் வெற்றியும் அள்ளி கொடுக்குற விஷயத்துல இந்த மந்திரம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு அந்த நூல்கள் ஆணித்தரமா சொல்லுது. இது ஏதோ காத்துல சொல்ற தத்துவம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட பிராக்டிக்கலான சிக்கல்களை தீர்க்கறதுக்கான ஒரு நேரடி கருவியாவே இதை பாக்குறாங்க. இப்போ இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புனிதமான சொற்கள் தாங்க. கொஞ்சம் கவனிங்க. ஓம் ஹம் ஹௌம் ஸ்ரீ வல்லபஹா. இந்த வார்த்தைகளோட சத்தமும் சரி, அதிலிருந்து வர அதிர்வுகளும் சரி, ரொம்ப ரொம்ப யுனிக்கானது. நாம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த ஆணிவேர் இதுதாங்க. இந்த சொற்களோட கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைய நம்ம உடம்புலையும் மனசுலையும் உருவாக்குறதுக்காகவே பழங்காலத்துல ரொம்ப நேர்த்தியா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பகுதி 2. உச்சரிக்கும் சரியான முறை, தி கிரவுண்டிங் பிராக்டிஸ். சரி, மந்திரம் என்னன்னு பார்த்தாச்சு. ஆனா இத உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி சில தயாரிப்புகள் ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அது மாதிரிதான். முதல் படி சுத்தமான இடம். இது நம்ம சுத்தி இருக்கிற வெளிப்புற சூழலை அமைதியாக்குது. 2வது மன அமைதி. எந்த ஒரு சலனமும் இல்லாம ரொம்பவே பீஸ்ஃபுல்லான மனநிலையோட இதை உச்சரிக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், சிவபெருமானோட உருவத்தை உங்க மனக்கண்ணுல அப்படியே கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த 3 ஒன்னா சேரும்போதுதான் இந்த மந்திரத்தோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும்னு ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல? சரிங்க, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த மாதிரி சரியான முறையில இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நிஜமாவே என்னதான் நடக்கும், நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான ஆழமான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல? வாங்க அந்த பதில்களை நோக்கி இப்ப நாம போகலாம். பகுதி 3. மந்திரத்தின் முக்கிய பயன்கள், தி அல்டிமேட் டெஸ்டினேஷன். இதுல குறிப்பா ஒரு விஷயம் ரொம்ப பிரம்மாதமா சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மந்திரத்தோட 4 முக்கிய பயன்களை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் செல்வம் மற்றும் வெற்றி, இன்னொரு பக்கம் வாழ்க்கையில முன்னேற்றம். இது ரெண்டும் நம்ம வெளியுலக வாழ்க்கைக்கு, அதாவது மெட்டீரியல் சக்சஸ்க்கு தேவையான விஷயங்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் தடைகளை நீக்குதல், அப்புறம் அமைதி மற்றும் சாந்தி. இது ரெண்டும் நம்ம மனசுக்குள்ள, அதாவது நம்மளோட ஆன்மீக தேவைகளுக்கான விஷயங்கள். வெளியுலக வெற்றியும் சரி, ஆழமான உள்ளமைதியும் சரி, இந்த மந்திரம் எப்படி சூப்பரா பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம சோர்சஸ் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்கு. இப்போ பகுதி 4. வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள், அச்சீவிங் டிவைன் கிரேஸ். நம்ம மூல நூல்களோட மொத்த மைய கருத்தும் இதுதாங்க. சிவனின் அருளை பெறுறது, அப்புறம் நம்ம வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரது. இந்த ரும்பை மந்திரத்தோட உண்மையான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மேலிருந்து கிடைக்கிற அந்த தெய்வீக அருளுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில கண்ணு முன்னாடி நடக்கிற பாசிட்டிவான மாற்றங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மேஜிக்கலான கனெக்ஷன் தான். ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது ஏதோ வாரத்துல ஒரு நாள் பண்ற சடங்கு கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா சூப்பரான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுது. நாம இப்ப இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களோட தடைகளை எல்லாம் நீக்கி பாசிட்டிவான மாற்றங்களை இன்னைக்கே வரவேற்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த தகவல்கள், வழிமுறைகள், பயன்கள் எல்லாத்தையும் சும்மா ஏதோ கேட்டுட்டு கடந்து போகாம உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு முறையான அணுகுமுறையை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்குற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த சிந்தனையோட நாம் இந்த தொகுப்பை நிறைவு செய்வோம். தொடர்ந்து கத்துக்கோங்க, கிளியரா புரிஞ்சுக்கோங்க, உங்க தேடல் எப்பவுமே தொடரட்டும்.